ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷீலா சத்யமூர்த்தி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு 1/2 கிலோ மட்டனு, 1/2 கிலோ ஜீரக சம்பா ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராட்டி மொக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து கொத்தமல்லி, புதினா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து 5 பெரிய வெங்காயம், 5 தக்காளி, 5 பச்சை மிளகாய் ஃப்ரெண்ட்ஸ். மட்டனை கழுவி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கழுவி எடுத்தாச்சு. அதில் வந்து உப்புத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். 5 விசில் வச்சு வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வேக வச்சு. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு ஷீலா சத்யமூர்த்தி கிச்சன். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். அந்த மட்டன் பிரியாணி அழகாக எங்கள் குங்குமலூர் செய்யல காரசாரமாக பிரில்லியண்ட்டாக சுத்தமாக பண்ண போகிறோம். இதில் நம்ம ஜீரக சம்பா ரைஸில் பண்ண போகிறோம். 1/2 கிலோ ரைஸு, 1/2 கிலோ ரைஸுக்கு 1/2 கிலோ மட்டன் பாருங்கள். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம். ஒரு 10 விசில் விட்டு எடுத்து வச்சுட்டோம். அந்த தண்ணியோடு எடுத்து வச்சுருக்கிறோம் மட்டனை. இப்போ தாளிப்பில் வந்து ஒரு 200 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். நாங்கள் நல்லெண்ணெய் அதிகமாக சாப்பிட்றோம். கடலெண்ணெய் கேட்டால் நீங்களும் கடலெண்ணெய் போட்டுங்க. அதுக்குன்னா பட்டை ஒரு 2, ஒரு ஸ்டார் பூவு, ஒரு மராத்தி மொக்கு ஒரு 4, ஒரு ஏலக்காய் 4, இதெல்லாம் போட்டுட்டிங்களா நீங்கள் போட்டு அது நல்லா எண்ணெயில் வதங்கணும். கொஞ்சம் வதங்கின அப்புறம் பச்சை மிளகா ஒரு 4 உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. அந்த பச்சை மிளகா நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நாம் எல்லாம் வேலையும் பண்ணிக்கலாம். வெங்காயம் பாருங்கள், வெங்காயம் அடுத்து வெங்காயம் போடுறோம். வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் போட்டு அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அதாவது எப்படின்னா நல்லா ப்ரௌனிஸாக ஆகணும். அந்த ப்ரௌனிஸாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு ஆயிலில். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு நம்ம அதை கொட்டுறோம். கொட்டி இது என்ன பண்ணணும்னா கரெக்டாக ஒரு 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு, அதாவது 1/2 கிலோ மட்டன், 1/2 கிலோ அரிசி. இப்போ இது என்ன பண்ணணும், இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா வணக்கணும். பச்சை வாசம் ஃபுல்லாக போயிட்டு ஒரு 10 நிமிஷம் இதே வணக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப். ஓகே, இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம், ஃப்ளேவருக்கு வந்து கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு கைப்பிடி, ஒரு புதினா கைப்பிடி போட்டு இந்த இதில் போட்டு நம்ம இதை வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். அப்போ தான் இந்த ஃப்ளேவர்ஸ் ஃபுல்லாக பிரியாணியில் இறங்கும். பாருங்கள், இப்படி தான் பிரியாணியில் ஒரே ஒரு டெக்னிக் என்னன்னா நல்லா தாளிக்கணும். தாளிப்பு இருந்தால் மட்டும்தான் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், இந்த பச்சை இலை இருக்குதுங்களா, கண்ணுக்கு தெரியல பாருங்கள். நல்லா வதங்கணுன்னா உங்கள் கண்ணுக்கு தெரியாது. எல்லாம் சாம்பார் அப்படியே மசாலாவோட ஒன்றிடும். அதுதான் இது விஷயம். ஓகே, இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் வந்து சேர்க்குறோம். வேக வச்ச மட்டன் வந்து ஃபுல்லாக நம்ம அந்த மசாலாவில் சேர்க்குறோம். இனிமேல் என்ன பொருள் சேர்க்கணுங்கிறது இப்போ நீங்கள் லைவ்லேயே பார்க்குறீங்க. இப்போ பாருங்கள், மட்டன் வந்து வடித்து போட்டாச்சு. அந்த தண்ணி கணக்குக்கு இருக்குது. அந்த தண்ணி அப்புறமேட்டு மட்டன் தண்ணி நம்ம அப்புறம் யூஸ் பண்ணிக்கணும் அரிசி போடும் போது. இப்போ பாருங்கள், கொஞ்சோண்டு தயிர் ஊற்றணும். தயிர் ஊற்றுனீங்களா உங்களுக்கு அந்த இன்னும் கொஞ்சம் மசாலா வந்து டேஸ்ட் கொடுக்கும். இப்போ தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்க்கணும். எப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துங்க. காரம் நல்லா வேணும்னா காரம் நல்லா போட்டுங்க. இப்போ கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கணும். ஏன்னா நம்ம மசாலா ஐட்டம் போடாமல் இருந்தால் கூட இந்த கரம் மசாலா ஆட் ஆனால் கொஞ்சம் ஃப்ளேவர் கரெக்டாகிடும். இப்போ வந்து கொஞ்சம் பிரியாணி மசாலா, சக்தி பிரியாணி மசாலா கொஞ்சம் போடுறோம். போட்டுங்களா? போட்டுட்டு இப்போ லைட்டாக உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டுட்டு இப்போ நல்லா வந்து கிளறி விடணும். அந்த மசாலா எல்லாம் கிளறணும். ஒன்றாங்க நல்லா நல்லா கிளறணும். கிளறதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து 1/2 கிலோ ரைஸுங்கிறது எங்கள் டம்ளரில் 2.5 டம்ளர் வந்துச்சு. அந்த 2.5 டம்ளருக்கு வந்து நம்ம வந்து 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதாவது ரைஸ் நல்லா வர்றதுக்கு. இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், நல்லா வந்தோடனே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இது கூட நம்ம லைட்டாக நல்லா கொதிக்க விடணும். ஒரு 15 நிமிஷம் இந்த மசாலாலாம் மட்டனில் ஏறணும். அது 1 டம்ளர் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கணும். நல்லா கேட்டுங்க, 4.5 டம்ளர் நம்ம ஊற்றணும். அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது பாருங்கள், அதையே ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். அது ஒரு கணக்கு. 4.5ல் இது ஒரு கணக்கு. இப்போ பாருங்கள், 1 டம்ளர் ஊற்றுறோம், மட்டன் தண்ணியும் ஊற்றுறோம். இந்த மட்டன் வந்தது 1 டம்ளர் ஊற்றி வச்சிங்களா. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி விட்றோம். ஃப்ரை பண்ணும்போது உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இந்த மசாலாலாம் நல்லா வேகணும். ஒரு 15 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இந்த மசாலா ஐட்டம்லாம் மட்டனில் ஏறினதுக்கப்புறம் மீதி இருக்கிற தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி உப்பெல்லாம் பார்த்துக்கணும். ஒரு 15 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போடணும்.
ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து தேவையான தண்ணி ஊற்றிட்டு இப்போ ரைஸ் போடுறோம். ரைஸை போட்டு நான் 2 டம்ளர் ரைஸ்னால் 1/2 kg ரைஸு போடுறோம். ரைஸை போட்டோன்னே என்ன பண்ணணும், அதில் வந்து ஒரு 1/2 லெமன் புளிஞ்சு விடணும். எதுக்குன்னா உங்களுக்கு ரைஸ் வந்து உங்களுக்கு உடையாது, ரைஸ் வந்து நல்லா அழகாக இருக்கும். அதாவது கொஞ்சம் குலையாமல் இருக்கும், கொஞ்சம் லைட்டாக புளிப்பு சுவையாக இருக்கும். காரமாக இருந்தாலும் லைட்டாக ஒரு பிரியாணிங்கிறது அந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், லெமன் வந்து ஆஃப் பழம், அரை பழத்தை வந்து புளியிடும். அதை புளிஞ்சு விட்டு நல்லா புளியினா அந்த எசன்ஸ், அந்த சாறு வந்து இறங்கணும். இப்போ பாருங்கள், அந்த சாறு இறங்குதுங்களா, அது சாறு நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா புளிஞ்சு விடுங்க. நல்லா புளிஞ்சு சாறு வரணும், நல்லா வரணும். வந்ததுக்கப்புறம் இப்போ அதை ரைஸை வந்து கிளறி விடணும். லைட்டாக கிளறணும். அந்த தண்ணியோட கிளறி இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்களா, அடுத்து இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் என்ன பண்ணணும், உப்பு செக் பண்ணிக்கணும். ஏன்னா ரைஸ் போட்டோன்னா அந்த ரைஸ் வந்து ஒரு 30% உப்பு இழுத்துடும். இப்போ என்ன பண்ணுன்னா, நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான உப்பு நீங்கள் போட்டுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ பாருங்கள், கலையிட்டோம். சூப்பர் மட்டன் பிரியாணி ரெடி. எங்களோட சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல ஃபுட்டு, அருமையான எங்கள் தமிழ்நாட்டோட கொங்கு மண்டலம் சார்பாக அருமையான பிரியாணி அட்டகாசமாக உங்களுக்கு டேஸ்ட்டாக உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றோம். இன்னும் நிறையா டிஷ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றோம்.